எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது. அதுக்குள்ளே நவம்பர் மாதம் அப்படிங்கிற 11ஆவது மாதமானது பிறந்துருச்சு. மேலும் இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரக நிலைகளின் ஏராளமான மாற்றங்களை நம்ம பார்த்துருப்போம். நவம்பர் மாதத்திலும் கிரக நிலைகளின் மாற்றங்கள் காணப்படுது. இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அவர் நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்கர கதியும் அடைய போகிறாரு. பொதுவாகவே சில ராசி குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்கரமான நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் அடைய போகிறார். சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க. இதில் சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகுது. மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகிறாங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையும் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே குரு பார்வையில் இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு இருக்க போகுது. பணம், நகை, கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. ராசி அதிபதி பலமாக இருப்பதால் கெட்ட எண்ணங்கள், தொடர்புகள் அனைத்தும் நீங்க போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வலிமை நிறையவே அடைவீங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகுது. கடன் அடைப்பதற்கான நல்ல வருமானம் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே விலக உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை இருந்தால் நல்ல யோகம் பிறக்கும். 10வது அதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே வருவதால் தொழில் நன்றாக வளரும். சொந்த தொழில் தொடங்கும் யோகம் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த இருள்கள் நீங்க போகுது. அடுத்த கட்டத்திற்கு யாரையும் எதிர்பார்க்காமல் அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருப்பதால் பண வரவு, பொருளாதாரம் அனைத்திலுமே நன்மை பெறுவீங்க. 3 மற்றும் 4க்கு உடையவராக இருப்பதால் முயற்சிகளில் வெற்றியை பெரிதும் யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனி நன்றாக இல்லையெனில் நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு முறைக்கு இருமுறைக்கு முயற்சிகள் போடுவது நல்லது. 7 மற்றும் 12க்கு அதிபதியான சுக்கிரன் 12வது வீட்டிலேயே புதனோடு இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு, வெளியூரில் பெண் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வெளியூருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கும் காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பண வரவு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்க போகுது. குரு உச்சமாக இருந்தாலுமே 11ஆவது தேதிக்கு பிறகு மேல் வக்ரகதி ஆகிறாரு. வக்ரகதி ஆனாலுமே பெரிய பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பொருளாதாரம், குடும்பத்தின் தேவைகள், குழந்தைகளின் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதன் 8 மற்றும் 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியாக 12ல் இருப்பதால் திடீரென பணவரவு, திடீரென அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நல்ல சம்பாத்தியம் உண்டாகும். நல்ல வருமானமும் கிடைக்கும். நிறைய விரயங்களும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்னு கருதப்படுது.
மேலும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியாக்குவீங்க. கெட்டவை அனைத்தும் உங்களை விட்டு நீங்கள் போகுது. குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் சமீப காலமாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இடம் தெரியாமல் போகும். எடுக்கும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சில இளைஞர்களின் மனதில் காதல் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகளும் உண்டாக போகுது. குடும்பம், தொழில், வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். என்றாலுமே புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய இடம், வீடு வாங்கும்போது வில்லங்கம் பார்ப்பதும், ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக படித்து பார்ப்பதும் நல்லதுங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு கருதப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 12. செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வர சங்கடம் நீங்கும். மேலும் மனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வக்கரம் அடைந்திருந்தாலுமே 4வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு அலைச்சல் அதிகரிப்பார். வீடு, வாகனம், நிலம் போன்றவற்றில் திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவுகளிடையே விரிசல் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் தனாதிபதி குருவின் சஞ்சரம் சாதகமாக இருப்பதால் எந்த விதமான நெருக்கடி வந்தாலுமே அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். கையில் எடுத்த வேலை முடிக்கும் நிலை உண்டாகும். வரவேண்டிய பணம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும். மேலும் இந்த காலகட்டம் முழுவதுமே சம்பாதிப்பதில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு நிறைய விதமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலைகள் உண்டாகும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. புதிய முயற்சி வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனம், நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க. அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புகளை எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும். ராசிநாதன் அக்டோபர் 27க்கு பிறகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வழிகளில் செலவுகள் வரும். நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்று பழைய கடனை அடைப்பீங்க. மேலும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தொழில் மீது அக்கறை ஏற்படுத்துவார். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 17. செய்ய வேண்டிய பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இழுபறியாகும். நினைத்த வேலைகளை நடைபெறாமல் போகும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே அக்கறையும் யோசித்து செயல்படுவதும் நல்லது. புதன் வக்கரம் அடைவதால் நெருக்கடியில் இருந்து விலகுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் பெறும். பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். அதே போல் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் சஞ்சரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். பணியாட்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க. இதனால் அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடியே நடத்தி முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கள் போகுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுவதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நிகழ்வை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.